கைஸ், நான் உங்கள் தேவா. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறந்து தான் பார்ப்போம். நம்ம இறந்த இடத்துல பணம் வந்துச்சா, பாடி போயிடுச்சா, அது மாதிரி தான் கேட்பாங்க. பேரே மறந்துடுவாங்க அந்த இடத்துல. அப்படிப்பட்டவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஏன் வாழணும்? மற்றவங்களுக்கு பயந்து நம்ம ஏன் வாழணும்? ஒரே லைஃப் கைஸ், என்ஜாய் பண்ணி வாழுங்க. சிரிக்கணும் தோணினா சிரித்துருங்க, அழுவணும் தோணினா அழுடுங்க. மற்றவங்களுக்காக பயந்து நம்ம வாழ வேணாம் கைஸ். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உயிரோடு இருக்கும்போதே இறந்த மாதிரி நடிக்காதீங்க கைஸ். தேங்க்யூ. கடலூர் மாவட்டம் சாத்திப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தேவா, ஜீவா என்ற சிறுவர்கள் அருகில் உள்ள நெல்லித்தோப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முறையே 5 மற்றும் 2ஆம் வகுப்புகளில் படித்து வருகின்றனர். திரையுலக நட்சத்திரங்களுடன் இணைந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடும் அளவுக்கு புகழ் பெற்றிருக்கும் அவர்கள் படிப்பை மட்டும் விற்றவே விற்றாதீங்க என்று வலியுறுத்தி வெளியிட்ட ரீல்ஸ் பெரும் வரவேற்பை பெற்றது. அவர்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது அலுவலகத்துக்கு அழைத்து பேசி வீடியோ வெளியிட்டதுடன் கலெக்டராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் வரும் அளவுக்கு நன்றாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். இவர் தேவாவா? வாழ்த்துக்கள். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? கடலூர் அவங்களுக்கு சொந்த மாவட்டம்? கடலூர்ல எந்த ஊரு? கடலூர்ல பண்ருட்டி பக்கத்துல சாத்திப்பட்டுன்னு ஒரு கிராமத்துல இருக்கு சார். கிராமத்துல யார் இருக்காங்க அங்க? நான், அம்மா, அப்பா, தம்பி 4 பேர் மட்டும்தான். எவ்வளவு நாளா நீங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 1.5 வருஷமா தான் சார். நாங்க நிறைய பேசி வீடியோ எடுத்துன்னு இருப்போம். துடுத்துன்னு இருப்போம். அதை மாமா போட்டு விட்டாரு. அவ்வளோ ரீச் கிடையாது. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டதுனால அது ரீச் ஆயிடுச்சு நல்லா. எத்தனையோ பேர் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை தான் கூப்பிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டுறதுக்கு அதுதான் கூப்பிட்டுருக்கேன். சரியா? உங்கள் வீடியோவை நேற்று பார்த்தேன். படிங்கன்னு சொல்கிறீங்க. நான் அது அடிக்கடி எல்லா கூட்டத்துலேயும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குல்ல, கல்வித்துறை சம்மந்தமாக மாணவர்கள் பேசும்போதெல்லாம் படிங்கன்னு சொல்லுவேன். அதை இந்த வயசில் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்க மெயினாக. அது எப்படி அதை சொன்னீங்க? அதை எதுக்காக அதை சொன்னீங்க? அதை படிங்க பிள்ளைங்களுக்கு. அம்மாவுக்கு நான் கலெக்டர் ஆகணும்னு ஆசை. அதனால நல்லா படிக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் படிக்கணும். படித்து நல்லா பெரிய ஆளாக ஒரு இடத்துல உட்காரணும். அவர் பேச மாட்டேங்கிறாரு. பேசுவீங்க நீங்களும் சொல்லுங்கள். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நெல்லித்தப்புன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். ஒரே ஸ்கூல் தான். ஸ்கூல் பேர் ஊராட்சி தொடக்கப்பள்ளி. ஊராட்சி தொடக்கப்பள்ளியா? இதுக்கு எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க? 10 நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு. ஒரு 10 அதுக்குள்ளே போட்டுருவீங்க? அதுக்குள்ளே போட்டுருவோம். எதிர்காலத்தில் என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர் சார். நீ கலெக்டருங்க. இவர்? நாங்கள் போலீஸ் ஆகணும். போலீஸ். கலெக்டராக போலீஸ் ஆனால் கோட்டைக்கு அடிக்கடி வரணும். கோட்டையில் தான் வேலை இருக்கும் அதிகமாக. முதலமைச்சர் பார்க்க வரணும், அமைச்சர் பார்க்க வரணும், அதிகாரிகள் பார்க்க வரணும். அது ஆன பிறகு வரணும். ஆனால் 6 மணியே வந்துட்டீங்க இப்போ கோட்டைக்கு இல்லை? சரி, இப்போ கல்வி அமைச்சர் இங்கே வந்திருக்காரு, கூப்பிட்றேன். மகேஷ் வந்திருக்காருல்ல, வாங்க. திருக்குறள்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு குரல் சொல் பார்ப்போம். கேடிலே செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. தம்பி உனக்கு தெரியும் திருக்குறள்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பது அறிவாகும். வெரி குட். அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி. அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.